அண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது, எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார், நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம். இன்னைக்கு இந்த இரண்டு மூன்று கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருக்கு சொந்த பகுதியிலேயே அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அவ்வப்பொழுது பேசணும், இன்னைக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சா? இந்த சந்திப்பில் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. அது ஒரு அரசியல் கோரிக்கை. இப்போதைக்கு இன்றைக்கு கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மட்டுமே முதல்வரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம், வலியுறுத்தி வருகிறோம். மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம். இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சில கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனு, அதேபோல மின்சாரத்துறையில் அந்த வாரியத்தில் பொறியியல் பட்டம், பட்டயப்படிப்பு டிப்ளமோ மற்றும் தொழிற்பயிற்சி பட்டயப்படிப்பு ITI, அப்ரண்டிஸ்ஷிப் போன்றவற்றை முடித்துவிட்டு தேர்ச்சி பெற்றுள்ள அனைவருக்கும் கலைஞர் அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் அடிப்படையில் தொழில் பழகுனருக்கு வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு மற்றும் ஆட்தேர்வின் போது நேரடி நேர்காணல் மூலம் பணி நியமனம் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகளை இன்றைக்கு முதல்வரிடத்திலே அவருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம். தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு ஆட்தேர்வின் போது கொள்கை ரீதியாக குறைந்தபட்சம் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். இரண்டாவது கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம். மூன்றாவது நோய் தொற்று காலத்தில் பணியாற்றிய, கொரோனா காலத்தில் பணியாற்றிய 1000 பேருக்கு, செவிலியர்களாக பணியாற்றிய, துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றிய 1000 பேருக்கு அரசு மருத்துவமனைகளில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதுபோல நுகர்பொருள் கழகத்தில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 10,000 பேர் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர். அவர்களுக்கு குறைந்தபட்ச கருணைத் தொகை 7,500 வழங்கப்படவில்லை. அதனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறோம்.